சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மெமரிஸ்கா. என்னமா ட்ரெண்ட்? ஒண்ணும் இல்ல ஆண்டி, அக்கா மாமாவோட கல்யாணத்துல புடவை எடுக்கிறது, பந்தக்கால் நடுறது, பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து எல்லா ஈவென்ட்ஸையும் நான் வீடியோ எடுக்க போறேன். அக்காக்கு பையனும் பொண்ணும் பிறந்தா இதை நான் போட்டு காட்டலாம்ல, அதுக்குதான். ஓகே ஓகே, நல்லா கேப்சர் பண்ணு. இந்த புடவை எப்படி இருக்கு? சூப்பர்ல. டேய் எழில், நீ செலக்ட் பண்ணத சொல்றியா இல்ல செலக்ட் பண்ண போறத சொல்றியா? புரியலப்பா. இல்லடா, நீ கையில பாத்துக்கிட்டே சொன்னல, அதான். நீ கையில சூப்பர்னு சொன்னியா இல்ல கையல் செலக்ட் பண்ண புடவை சூப்பர்னு சொல்றியான்னு கேட்டேன். பா, காமெடின்ற பேர்ல மொக்க போடாதீங்க. நான் வேணா அந்த பக்கம் போயிடவா? ப்ளீஸ் பா, யாழ சைட் அடிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிஸ்டர்பன்ஸ். மை சன், மை சன். இப்பதானே சொன்னேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. ஓகே ஓகே, என்ஜாய் என்ஜாய், கேரி ஆன் கேரி ஆன். சூப்பரா இருக்கு. பிடிக்கல அது கொடுங்க. மா, இந்த பார்டர் நல்லா இருக்கான்னு பாரு. நிறைய டிசைன்ஸ் இருக்கு. எது பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துக்கோ. உங்க அம்மா டிஸ்டர்ப் பண்றாங்க, அவளை எப்படி கிளப்புறேன் பாரு. சங்கரி சங்கரி சங்கரி, கொஞ்சம் இப்படி வாய. என்ன கொஞ்சம் வாய. புடவை எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னல, ஓரமா போய் நில்லுங்க. கலர் பாரு. சாரி மை சன், உங்க அம்மாவை கிளப்ப முடியல. யூ கேரி ஆன். கோன்ஸ் இருக்கிறது நல்லா இருக்கு. பார்டர் ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவே காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. பிங்க் பிங்க். இந்த கோன்ஸ் அப்படி வரும்போது சூப்பரா இருக்கு. என்னடா அந்த புடவை பாருங்களேன். எதுடா? எது? அதுமா. எது? நீ கொஞ்சம் தள்ளு. நான் காட்டுமா? அங்க பாருங்களேன். எது? அந்த புடவை நல்லா பாருங்களேன். எங்க எங்க இருக்கு? இல்லமா, அது மேல இருக்கு பாருங்க. எனக்கு தெரியலையே. தெரியலையே. அதை எடுத்து கொடுங்களேன். அதான். எது? அதான். நல்லா இருக்கு. அது எடுமா. தெரியலடா. அட நல்லா பாருங்கம்மா. வாடவா. என்னம்மா? சம்பந்தி, நாம அங்க போய் புடவை பார்ப்போம். இங்க நிறைய புது டிசைன்ஸ் எல்லாம் காமிக்கறாங்களே. தேவி, அம்மா, வா, நாம அந்த பக்கம் போய் வேற டிசைன்ஸ் இருக்கா பார்க்கலாம். சரி, எல்லாரும் வாங்க போலாம். சரி, அப்படியே வீடியோ எல்லாம் எடு போ. வாங்க, அந்த பக்கம் போலாம். வாங்க, அந்த பக்கம் போலாம். வாங்க. விக்னேஷ், இங்க வாங்க. நீங்க உங்க ஆளுக்கு செலக்ட் பண்ணுங்க, நான் என் ஆளுக்கு செலக்ட் பண்றேன். ஓகே ப்ரோ. தேவி, நம்ம அந்த செக்ஷன்ல போய் பார்க்கலாமே. எல்லாத்தையும் கவர் பண்ணி. ஏய், அத பாரு. அத எடு. அண்ணே, அந்த சாரி, இந்த கலர் நல்லா இருக்கு. இதுதான் நல்லா இருக்கு. மூர்த்தி, இங்க வாங்க. உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? அக்காவை கூட்டு போய் புடவை எடுத்து கொடுங்க. சரி, கிளம்புங்க. தனம் வா. உனக்கு என்ன கலர் சாரி பிடிக்குன்னு சொல்லு. எழில் ப்ரோ, ஒரு நிமிஷம். இதுக்கு நீங்க ஸ்ட்ரெயிட்டா எல்லாரும் பின்னாடி போங்கன்னு சொல்லியிருக்கலாம். எதுக்கு ஒருத்தரா கட்டி விடுறீங்க? அப்படிலாம் இல்லையே. நீங்க வேற எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லா வச்சிருக்கீங்க. வீடியோல ரெக்கார்ட் ஆயிடுச்சு மாம்ஸ். அட பாவி, என்ன சொல்ற? பத்ராதீங்க, நீங்க பத்ராதீங்க. உங்க வருங்கால மனைவிக்கு தானே. யாரு என்ன சொல்ல போறா? கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. நாங்க போறோம். சீக்கிரம் சீக்கிரம். கொம்புறேன், தயவு செஞ்சு கிளம்புங்க. கயல், இது நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? ஏய், நீ எப்ப பக்கத்துல வந்த? நான் இப்பதான். அதெல்லாம் சரி, புடவைல எப்படி? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அது புடவை பார்க்க போயிருக்காங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆனா ரேட்டு தான் கொஞ்சம். கயல், சாரி எடுக்க வந்தா பிரைஸ் டாக் எல்லாம் பார்க்காதுன்னு கூட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். எனக்கு பழகிடுச்சு. ரேட் பார்க்காம சாரி எடுக்கிற சிச்சுவேஷனுக்கு இன்னும் நான் மேல வரல. இந்த நிலைமை மாறணும். அப்பதான் நான் காஸ்ட்லியான புடவைய பத்தி யோசிக்க முடியும்.
கயல் ம்? உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ம் சொல்லு சொல்லுங்கிறேன்ல. ஐயோ என்னங்க என்னடா பண்ற? கர்மம் கர்மம் கர்மம். இன்னும் என்ன அக்கிரமத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ. ஏங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க. துணிக்கடையில வச்சு கையலுக்கு முத்தம் கொடுக்கறான் பாத்தீங்களா? ஏய், அவன் துணி கடையில வச்சு கொடுத்தானே, சாராய கடையில வச்சு கொடுத்தானே, கம்முனு வாய் மூடிட்டு. சரி வா போலாம். அந்த கயல் அத்தை இந்த புடவைய பாரு. ஓ வாவ், நல்லா இருக்குல்ல? செமையா இருக்குமா? ஆமா. ஐயோ அத்தை, இந்த புடவையோட ரேட்டு 70,000 போட்டிருக்கு. அவ்வளோ அமௌண்ட்டுக்கெல்லாம் ஒரு புடவைய கட்டினா என் மனசு ஏத்துக்காதத்த. ஏங்க என்னங்க இது 70,000க்கு புடவையா? ஐயோ, இந்த பணம் என் கையில இருந்தா 3 மாசத்துக்கு தேவையான குடும்ப செலவை நான் பார்த்துப்பேன். ஒரு ரூபாய்க்கும் கஷ்டப்பட்டவனா. கஷ்டத்துல இருக்கும்போது ஆடம்பரத்தை கொண்டாட முடியாதத. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாள் தானே கட்ட போறோம்.